ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் வேணும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தாங்க. அந்த வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, விஜய் சாருக்கு வந்துட்டு கோரிக்கை வைக்கிற இந்த மாதிரி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், அதாவது டெலிவரி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மருத்துவ இன்ஜெக்ஷன் போடாமலே அப்படியே வந்துட்டு அங்கே குழந்த வரும் இல்லைங்களா, அந்த பிளேஸில் வந்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் எதுவும் போடாமல் அன்னிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த சிஸ்டர் சொன்னது உண்மைதாங்க. எனக்கு வந்துட்டு 26 வருஷம் முன்னாடியே வந்துட்டு 19 வயசில் ஒரு குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சுங்க. அண்ட் 21 ஏஜில் கூட ஒரு குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சு. பட் 2 குழந்தைக்கும் அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தாங்க எனக்கும் ஆச்சு. அப்படியே தாங்க அவங்க பண்ணுவாங்க. பட் என்னன்னா, நம்ம வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமானா நம்மளுக்கு 95% நம்மளுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்கங்க. ஆனால் ப்ரைவேட்டுக்கு போகணுமானா நம்மளுக்கு சிசரிங்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரிஃபர் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்பைனல் கார்டில் மேஜர் ஆப்ரேஷன் ஆயிருந்துச்சுங்க. அதனால் நான் டெலிவரி அப்போது நான் வந்துட்டு வெளியே டாக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க வந்துட்டு எப்படியும் உங்களுக்கு சிசரிங் தாங்க பண்ணுவாங்க. நாங்கள் எப்போ எனக்கு 19 இயர்ஸ் இருக்கும்போது சிசரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஒரு டாக்டருங்க அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஜென்ஸ் டாக்டர் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் பர்சன் தான். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு எப்படி இருந்தாலும் நான் நார்மல் டெலிவரி பண்ணுறேம்மா. நாங்கள் ஆக்சுவலி அந்த டாக்டர் எனக்கு கடவுளுங்க. அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு 2 குழந்தைங்களும் நார்மல் டெலிவரி அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு பேபி ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா, அதுதாங்க. அங்கே எனக்கு நார்மல் டெலிவரி தாங்க பண்ணாங்க. ஆனால் நிஜமாகவேங்க அந்த டாக்டர் கடவுள் மாதிரிங்க எனக்கு. ஏன்னா இப்போ அந்த ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே எனக்கு இப்போ வரைக்கும் இன்னும் வலிக்குதுங்க. இன்னும் எனக்கு சிசரிங்கன்னா பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குங்க. ஆக்சுவலி வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒன்று நல்லது நம்மளுக்கு நடக்குங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you.